இதை விட்டு ஹஜ்ஜுக்கு போனாங்களோ பொம்பளைங்கிறாங்க. நான் கேட்ட கேள்விக்கு ஹஜ்ஜு போனதா பதிலு? புகாரிக்கு என்னங்க நீங்க ஹஜ்ஜில கொண்டு வந்தீங்க, அந்த கருத்து இல்லைங்கன்னு சொன்னா ஒரு பெண்மணி ஹஜ்ஜுக்கு போனாங்கல்ல அப்படின்றா அது பதிலாது? சம்மந்தம் எல்லாம் பேசுவீங்க. நேரம் இல்லைன்றாக்கா நீங்க நேரம் எடுத்துக்கிறீங்க. அதுக்காக வேண்டி நேரத்தை கழிக்கணுங்கிறதுக்காக வேண்டி சம்மந்தம் இல்லாம பேச வேணாம். கேள்வி நீங்க எழுதுனதை வச்சிருக்கிறேன். யாரோ எழுதுனா கேட்கிறேன், நீங்க எழுதுனது நான் நேரில் உட்காந்து கேட்கிறேன். ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது போலங்க, ஒரு பெண்ணுக்கு மன விலக்கு கொடுக்கிற உரிமை இருக்குன்னு சொன்னீங்க, ஆணை போல் உரிமை இருக்குன்னு சொன்னீங்க, சம்பந்தம் இல்ல அது சொல்லிருக்கேன்னு சொன்ன, அதுக்கு ஏதாவது விளக்கம் கொடுத்தீங்களா? இல்ல. அது போல அலிஃபுலாமீமுக்கு நீங்க என்ன விளக்கம்? நான் கேட்டதுக்கு பதில் சொன்னீங்களா? அந்த காலத்து அரபிகளுடைய வழக்கம், அதைத்தான் இறைவன் சொல்லியிருக்கிறார். நீங்க அந்த காலத்து அளவு வழக்கம் என்றால் ஒரு அரபி இப்படி சொல்லி இருக்கிறார் என்ற ஆதாரம் கட்டணம் செஞ்சீங்களா? அதனாலதான் சொல்றேன், பதில்ங்கிற பேர்ல நாளைக்கு இதெல்லாம் பதில் சொன்னா பதிலாகாது. இப்ப நீங்க பதில் பேர்ல ஒண்ணு சொன்னீங்க, நான் கேட்டிருக்கிறேன். என்ன கேட்டிருக்கேன்? அந்த காலத்து இலக்கியவாதிகளுடைய மரபு நீங்க ஒரு இலக்கியவாதி இப்படி சொல்லி இருக்கணும், ஒரு ஆதாரம் காட்டுங்க. இல்லன்னா பொய் தானே, ஏன் பொய்ய பதிவு பண்றீங்க? அப்பாய் மக்களுக்கு இது சொல்றீங்க. ஒதுங்கிடணும். ஒண்ணு பதில் சொல்ற மாதிரி இருந்தாக்கா எழுதணும், தப்சீர்ல தவறான கருத்து இருந்தாலும் சுட்டி காட்டுவோம், பதில் சொல்ல தெரியணும். இல்லன்னா ஒதுங்கணும். அதான் முறை. இது சம்பந்தம் ஹஜ்ஜுக்கு அந்த பொம்பளை போனாங்க, இவங்க இப்படி வந்தாங்க, இதெல்லாம் பதில் ஆகாது. நான் கேட்ட கேள்வி அப்படியே இருந்து கொண்டு இருக்கிறது. நீங்க எழுதின பிரச்சனை, அதான் பிரச்சனை. யாரோ எழுதினாங்கன்னு சம்மதம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்க எழுதின தப்புன்னு நான் நேரடியாக சொல்லிட்டீங்க, பதில் சொல்லவே இல்லை. அப்ப இல்ல என்ன வழங்குது? பதில் இல்ல. அப்ப பதில் இல்லைன்னு சொன்னா ஏன் தமிழாக்கிற பேர்ல இறங்கணும்? பேசாம மத்தவங்க சொல்ற கேட்டு நடந்து போயிட்டே இருக்கலாம். ஆய்வெல்லாம் தேவையில்லை. ஆய்வு செய்யறதா பதில் சொல்லி ஆகணும். அதே போல இந்த இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அலிஃபுலாமிங்கிறது அப்படி ஏதாவது சொன்னாக்கா சாபா பெருமக்கள் கேட்டிருப்பாங்கல்ல. இங்க என்ன சாபா பெருமக்கள் அர்த்தம் தெரியல. இது அரபி இலக்கியவாதிகள் செல்லதான் சொன்னாங்களா? சாபை கேட்டு செல்லதாசன் பதில் சொன்னாங்களா? அப்படி இல்லை. இல்ல அப்ப எப்படி முடிவு வந்தீங்க? இத செல்லதா அலிசன் சொன்ன அப்படியே நம்பினாங்க. ஆமா, அதுதான் நம்பிக்கை. எல்லாமே அறிவுபூர்வமா இருந்துச்சு. அப்ப இது மட்டும்தான் அறிவுபூர்வமா இல்லையோ? நான் கேட்கிறேன், இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஈசா பிறந்தாலும் குர்ஆன் சொல்லுது, இது அறிவுபூர்வமா எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? இப்போ ஒரு பொம்பளை சொன்னா எனக்கு எந்த ஆணும் இல்லாம நான் பிள்ளை பத்துட்டேன்டா, இப்ப நான் ஒப்புக்கொள்வோமா? அறிவுக்கு புரிஞ்சுதா? குர்ஆன்ல இருக்குதுல. அப்ப சாபாபங்க எப்படி ஏற்றுக்கொண்டாங்க? நபின்னு நம்பிட்டாங்க. அவங்க சொன்னா உண்மையா இருக்கும், அல்லாஹ் சொன்னதான் சொல்லுவாங்க, அந்த நம்பிக்கை தான். அதே போல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சம்பவம் வருது. கண்மூடி கண் திறப்பதுக்கு முன்னால ஜின்னு கொண்டு வந்து சிம்மாசனத்தை கொண்டு வந்து சேர்த்துன்னு சொன்னிச்சு. அப்புறம் நல்லடியார் சொன்னாரு, கேட்டாரு, அப்படின்னு போல செஞ்சு காமிச்சிட்டாரு. இந்த கட்டத்துல அது எப்படி கொஞ்ச நேரத்துல முடியும்? அறிவு ஏற்றுக்கொள்ளுதா? ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய வசனம்ங்கறாங்க, நம்புறோம். அப்படிதான் சஹாபாக்கள் நம்புறாங்க. எல்லாத்தையும் அறிவுபூர்வமா ஒப்புக்கொண்டாங்க. அலிஃப்லாம் மட்டும் அறிவுபூர்வமா இல்லங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னா ஒப்புக்கொள்வோம். அப்படிதானே? மேராஜுக்கு போனான்னு இருக்குது, சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்தின்னு இருக்குது, போயிட்டு வந்தாங்கல்ல, அறிவுபூர்வமா ஏற்றுக்கொள்ள முடியுமா? நபி சொன்னாங்க, நம்புறோம். அப்படிதான் அலிஃப்லாம் நபி சொன்னாங்க, நம்பினாங்க. என்னமோ மற்றதெல்லாம் அறிவுபூர்வமா ஏற்றுக்கொண்ட மாதிரி இது மட்டும் தான் பிரச்சனை மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க. அர்த்தம் இல்லைன்னா கேட்டிருப்பாங்கல்ல, மற்றவங்க எல்லாம் குறை சொல்லியிருப்பாங்கல்ல. மற்றவங்க குறை சொன்னா எல்லாத்தையும் தான் சொல்லுவாங்க. ஒரே நேரில் இப்படி போயிட்டு முடியும் கேட்டிருப்பாங்க, எல்லாம் சொல்லதானே செஞ்சா நம்பினாங்கல்ல. இப்படித்தான் எல்லா விஷயமும். அதனால அல்லாஹ் இது வார்த்தை வெறும் அர்த்தமே இல்லாத சொற்கள், அதான் மற்றவங்க சொல்லிட்டு போட்டேன். ஆனா அல்லாஹ் அப்படி செய்ய மாட்டான். நீங்க மற்றவருடைய வழக்கமா இருந்தா ஆதாரம் காட்டுங்க. இல்லன்னா பொய்யாகி போச்சு, இல்லாத ஒரு தகவலை பதிவு பண்ணி இருக்கிறீங்க, இல்ல ஆதாரம் காட்டாங்க. ஒரு புலவர் இப்படி செய்திருக்கிறார், காட்டுங்க. பதில் சொன்னாங்கிறீங்க, நான் இப்படி கேள்வி கேட்டேன்னா நீங்க ஆதாரம் காட்டினாதான் பதில் சொன்னது ஆகும். இப்படி எத்தனையோ கேள்வி கலாலா விஷயத்துல கேட்டோம், இன்னும் பதில் சொல்லல. அப்ப அதான் இருந்துக்கிறேன். அடுத்து என்னன்னு கேட்டோம், பொருத்தம் இல்லாத வசனங்கள் அப்படின்னு ஒண்ணு போட்டுக்கிறாங்க. அதுல வசனத்தை எப்படி தீர்மானிக்கணும் சொல்றாங்க. அதான் ஒவ்வொரு வசனமும் இப்படி முழுமை பெறும் வாசகம், அப்பதான் அது அறிவுபூர்வமானது. இப்படி சொல்லலாமா? இப்படி இருந்தாதான் அறிவுபூர்வமானு சொன்னா, வசனம் இல்லாத ஒரு வசனமாக இல்லாத ஆயத்து இருக்குது. அதாவது வசனம் வாசங்கிற அடிப்படையில் உங்கள்கிட்ட சொல்றேன், வாசகம் இல்லைங்க, ஆனா குர்ஆனுடைய வசனங்க அப்படி இருக்குதுங்க. அவங்க ஒப்புக்கொள்ளப்பட்டதுல இருக்கு. உதாரணத்துக்கு அல்ஹம்து சூரா 7 வசனம் அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டான், வலகத் ஆதீனாக சபஅம் மினல் மசானி அல்லாஹ் சொல்லிட்டான். சபுல் மசானினா என்ன? 7 வசனங்கள் உள்ள சூரா. ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க, சபுல் மசானிங்கிறது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அபூ ஸஅத் இப்னு முஅல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, அவங்க தொழுதுட்டு வந்தாங்கல்ல, அவங்க கூப்பிட்டாங்க, லேட்டா வந்தாங்க, நான் தொழுதுட்டு இருந்தாங்க. இப்ப நபி நாம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறானுங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூல் இதா தஆக்கும். இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அழைச்சிட்டா நீ வந்துட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்து சொல்றாங்க. இப்ப அல்லாஹ் வசனத்தை ஒரு சூரா தந்திருக்கிறான், அதுல 7 வசனங்கள் புகாரில் இருக்குது. 7 வசனம். அர் ரஹ்மான் ரஹீம் அது வாசகம் அல்ல, வசனம் தான்.
மாலிக் யௌமித்தீன் வாசகம் அல்ல வசனம் தான். அப்படி வாசகமா இருந்தாதான் அறிவுக்கு பொருந்தும். அறிவுக்கு பொருந்தாதெல்லாம் சொல்லிட்டாங்களா? நீங்க என்ன நிர்மாணிக்கிறீங்க? இந்த அதிகாரத்தை உங்களுக்கு தந்தது யார்? அதான் எங்க கேள்வி. நீங்க எழுதிருக்கீங்கல்ல இந்த அதிகாரத்தை தந்தது யார் அப்படிங்கிறது. அடுத்ததாக அசிங்கத்தை பத்தி இவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க. அவங்க தப்சீர்கள் எழுதியிருக்கிறாங்க. 2 குடும்பத்தார் பக்கத்தை உட்கார்ந்து சாப்பிடலாங்கிறாங்க. 2 குடும்பத்தார். அதுக்கு என்னங்கன்னா லைசலமா ஹர்ஜுங்கிற அந்த வசனத்தை விளக்கம் கொடுக்கறாங்க. 376 பிறர் வீடுகளில் சாப்பிடுதல். 2 குடும்பம் தான் அர்த்தம், ஆண்கள் பெண்கள். அந்த ஆண்கள் பெண்கள் இந்த ஆண்கள் பெண்கள் 2 உட்காந்து சாப்பிடுறாங்க. அவர் மனைவி இவர் மனைவி எல்லாம் உட்காந்து சாப்பிடுவாங்களாம். இது என்ன நாகரிகமா பண்பாடா? இது அசிங்கம் இல்லையா? என்ன தர்ஜுமால போய் இதை வச்சிருக்கிறீங்க? தர்ஜுமாவுல இப்படிப்பட்ட அசிங்கம் எழுதி வச்சிருக்கிறீங்க. அப்ப நீங்க என்ன அசிங்கம் அசிங்கம் சம்பந்தமில்லா தலைப்புல தலைப்பா இருந்தா பேசாம பிரச்சனை இல்லை. சகோதரர்களே, என்னுடைய தமிழாக்கத்துல அசிங்கம் இருக்குன்னு முதல்ல அசிங்கத்தை சொல்லியிருக்கிறாங்க. என்ன அசிங்கம்? 2 குடும்பத்தார் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறது பயங்கரமான அசிங்கம்னு சொல்லி. இப்ப கழுதையுடைய இதை எடுத்து கொண்டாந்து நுழைத்துக் கொள்வது அசிங்கம் இல்லை. வெட்டி போட்ட ஒரு ஆணுடைய உறுப்பை எடுத்து கொண்டு வந்து அது மிருகத்தினுடைய உறுப்பா இருந்தாலும் சரியே அப்படிலாம் எழுதியிருக்கு. அதை கொண்டாந்து ஒரு பெண் வந்து ஹஜ்ஜிக்கு போயிருக்கும்போது, அதுவும் ஹஜ்ஜிக்கு போயிருக்கும் போது இப்படிலாம் செஞ்சா அது ஒன்றும் சட்டம் வேற இதுல, அதனால வந்து என்ன இல்லை தப்பு இல்லை என்கிற மாதிரி உள்ளது. ஓரின சேர்க்கையில ஈடுபடலாம் என்பது, மிருக புணர்ச்சி செய்யலாம் என்பது, புணத்தோட புணர்ச்சி செய்யலாம் என்பது, ஏன் விசாரத்தில் மாட்டிக்கிட்டு ஏன் பொண்டாட்டி தான் என்று சொல்லலாம். இதெல்லாம் வந்து அசிங்கம் இல்லை. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விருப்பத்தக்க அழகான விஷயங்கள். எது ஒன்னா உட்காந்து சாப்பிடுறது என்ன இருக்கு அசிங்கம் பாத்துக்கிறீங்க. அதாவது அசிங்கத்தை வெறுக்கக்கூடியவரா இருந்தா எதை வெறுக்கணும்? இதில் வெறுக்கணும். இப்படி அசிங்கத்தை சொல்றாங்க, வெக்கி தலை குனிகிற அளவுக்கு ஆகுத. அந்த தப்சீருக்கு சொன்ன மாதிரி மதுகப்பும் குப்பைதான் ஒரு வாரத்தில் சொல்லி முடிச்சுட்டா எல்லாம் டாபிக் ஓவர் ஆயிருமே. இவ்வளவு அசிங்கத்தை நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஒன்னா உட்காந்து திங்கலான் இருக்காங்கிறீங்க. இந்த ஒன்னாவது திங்கலான்னு நானா சொல்லியிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய ஒரு வசனத்தை 24வது சூறாவுல 61வது வசனத்துல அல்லாஹ்வுடைய அந்த நேரடியான மொழிபெயர்ப்பு போட்டுட்டு இந்த நேரடி மொழிபெயர்ப்புல இது விளங்குதுன்னு எழுதியிருக்கிறேன். நீங்க முதல்ல அந்த 24, 61 வசனத்தை வாட்சி காட்டிவிட்டு இதுல இருந்து அது விளங்குதான் ஆர்குமெண்ட் பண்ணுங்க. ஒன்னா உட்காந்து சாப்பிடுறதுக்கு வேற வேற ஆதாரங்கள் நான் அதிசயம் அப்புறம் வைக்கிறேன். அதுதான் டாபிக்கா இருந்தால் முதல்ல ஆர்குமெண்ட் பண்றீங்கல்ல. சும்மா சாப்பிடலாம் என்று சொல்லிவிட்டார்கள், ஒன்னா உட்காந்து சாப்பிட சொல்லிவிட்டார்கள். ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடலாம் என்று இந்த குர்ஆன் வசனம் சொல்லுதா இல்லையா? கூடிய குறைய சேர்க்காம கரெக்டான அர்த்தத்தை செய்யுங்க. செஞ்சுட்டு நான் எழுதியிருக்கேன்ல இதுல இருந்து கருத்து வருதுன்னு, அந்த கருத்து வரலன்னு நீங்க நிறுவுங்க. நிறுவிட்டு என்ன செய்யுங்க? இப்ப பொய்யா இருக்கேன்னு கேளுங்க. என்ன சேர்ந்து சாப்பிடலாம் சொல்லுகிறார்கள், அது என்னது இந்த வசனத்துல சொல்றாங்க, மக்களை பார்த்து என்ன செய்யணும், இந்த மாதிரிலாம் சொல்லலாமா அப்படி கேட்கணும் நீங்க. அதனால அந்த வசனத்தை முதல்ல சொல்லுங்க. இதை இந்த மதுகப் அசிங்கம், தர்காவுக்கு போய் ஆணு பண்ணு கட்டி புடைச்சி அந்த அசிங்கங்கள் நடக்குது, அதுகளை எல்லாம் முதல்ல என்ன செய்யுங்க. அதை செய்யறவங்க நீங்க இதை கேட்கறீங்க ஒன்னா திங்கிறத பத்தி. சரி, அடுத்து என்னன்னு கேட்டா இந்த கலாலாவுக்கு சொல்லலங்கிறாங்க. கலாலாங்கிறது வந்து குர்ஆன்ல 2 இடத்துல வருது. ஒரு இடத்துல வந்து என்ன சொல்லப்படுது, கலாலாக்கு மீனிங் என்னன்னா வாரிசு இல்லாமல் இறந்து விட்டு சகோதரி மட்டும் இருக்குது. ஒருத்தன் இறந்துட்டான், அவனுக்கு புள்ள குட்டியே இல்லை, சகோதரி தான் இருக்கிறான், அதுக்கு பேரு கலாலான்னு பேரு. இந்த கலாலாங்கிறதுக்கு ஒரு வசனத்துல 6ல் 1 கலாலாவா இருந்தா செத்தவனுடைய சொத்துல அவனுடைய சகோதரிக்கு என்னது 6ல் 1. இன்னொரு வசனத்துல இருக்கிறது வந்து பாதி 50% அப்படின்னு இருக்கிறது. இப்ப 6ல் 1 என்பது 2லயும் ஒரே சகோதரிங்கிற வார்த்தை தான் வருது. அப்ப 6ல் 1 என்பது 50%, 2ல் 1 என்பதும் முரணான ஒரு செய்தி. இது உண்மையா இருந்தா அது உண்மையா இருக்காது, அது உண்மையா இருந்தா இது உண்மையா இருக்காது. இப்படி வரக்கூடிய நேரத்தில் எது கடைசியாக வந்ததோ அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற விதி பிரகாரம் இந்த பாதிந்து வரக்கூடிய ஆயத்து தான் பரா பின் ஆசிப் அறிவிக்கிற பிரகாரம் குர்ஆன்ல கடைசியா இறங்கின வசனம். அதுதான் குர்ஆன்ல கடைசியா இறங்கி இருக்குமே. ஆனால் பாதிங்கிற சட்டம் அந்த 6ல் 1 மாற்றிருச்சுன்னா சேர்த்து சொல்ல மாட்டாங்க. மூளை உள்ளவர்கள் விளங்கி கொள்றது இப்படித்தான் நிறைய விஷயங்கள் 1, 2 தான் மாற்றப்பட்டுச்சுட்டு வரும். மீதி எல்லாம் நம்மளை தான் விளங்கி கொள்ளணும். முரண்பாடா இருந்தால் 2 முரண்பாடாக இருந்தால் கடைசியா வந்தது அல்ல முரண்பட மாட்டான். கடைசியா வந்தது முந்தி உள்ளதை மாற்றி விட்டது. இதை சொல்லி இதுக்கு என்ன முதல் நிரூபிட்டமே. எந்த தப்சீர்லயாவது இருக்கான்னு கேட்டீங்க. தப்சீர்ல இருக்கு நீங்க சொன்னதுனால இப்படியும் செய்யலாம் அப்படியும் செய்யலாம்னு சொன்னார்னு சொன்னே தவிர நாங்க வாரத்தில் நிறுவி